எல்லாருக்கும் வணக்கம். கஷ்டத்திலே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னன்னு தெரியுங்களா? நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை நம்ம கணவரோ இல்லை வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்களோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நம்மளால எந்த உதவியுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா? அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை எதுவுமே இல்லைங்க. சரி, நீங்கள் அப்படியே ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வெளியே வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க, இல்லைன்னா வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்க யாருமே இல்லாமல் இருக்காங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வெரோனிகா. இன்னைக்கான வீடியோவில் ஒரு 4 பிஸ்னஸ் ஐடியாஸ். இந்த 4 பிஸ்னஸ் ஐடியாஸுமே நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு ஐடியாஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே மலமலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க என்னென்ன வீடியோஸ்ன்னு பார்க்கலாம். லிஸ்ட்டில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேக்கெட் போடலாம் வாங்க. அதாவது நாங்கள் பக்கத்தில் இருக்க மளிகை கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக சீரகம் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த 10 ரூபாயில் எவ்வளோ கிராம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, வெறும் 10 கிராம் தான் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹோல்சேலில் 1 கிலோ சீரகம் எவ்வளோ தெரியுங்களா? 300 ரூபாய். ஸோ இந்த 1 கிலோ சீரகத்தை நீங்கள் 10 கிராமாக 100 பாக்கெட் போடலாம். ஸோ ஒரு 10 கிராம் பாக்கெட்டை 10 ரூபானா நீங்கள் விற்பனை பண்ணும்போது 1 கிலோ சீரகத்தை விற்கும் போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இது சீரகம் மட்டும் இல்லை, நீங்கள் குருமிளகு, வெந்தயம், கடுகுன்னு எந்த மளிகை பொருளை வேணாலும் ஹோல்சேல்ல இருந்து எடுத்துட்டு வந்து 10 கிராமா நீங்க பிரிச்சு சின்ன மளிகை கடையில் கொடுக்கும்போது பெரிய லாபத்தை நீங்க பார்க்க முடியும். பட் ஆனால் 1 ஸ்டெப் அட் அ டைம்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல 1 கிலோ மட்டும் அந்த பொருளை வாங்குங்க. எந்த மளிகை பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை நீங்கள் வந்து 10 கிராமாக போடுங்க. அந்த பொருளை விற்றுட்டு அப்புறமா கொஞ்சமாக உங்கள் ஒரு பொருளோட அளவு அதிகரிக்கும் போது உங்களோட பிஸ்னஸும் அதிகரிக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆனவிட்டு நீங்கள் ஒரு மளிகை பொருளோட சேர்ந்து வேறு மளிகை பொருளை கூட சேர்ந்து நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேக்கிங் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் சின்ன பேக்கெட்டில் இந்த பேக்கிங் அமுத்துனா அந்த ஒட்டிக்கொல்லி அந்த மிஷின் கூட நீங்க வாங்கிட்டு தாராளமாக விற்பனை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாயில இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க குறையா போடவே கூடாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கும்போது நம்ம கிட்ட தாராளமாக வந்து வாங்குவாங்க. ரெண்டாவது ஒரு சின்ன டிப்பு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்க எந்த மளிகை கடையில் நீங்க போட போறீங்களோ அந்த மளிகை கடையில் பொதுவாக எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு பாருங்க. பொதுவாக ஜீரகம் வந்து இல்லை மற்ற பொருட்கள் எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு பாருங்கள். அதை விட 1 ரூபாய் இல்லை 50 பைசா கம்மியாக விற்க ஆரம்பிங்க. உங்களோட குவாலிட்டி அண்ட் கம்மி விலையில் இருக்கும்போது உங்கள் பொருள் விற்காமல் எங்கெங்க போயிடும். நான் சொல்கிறதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மிக்ஸ் பிஸ்னஸ். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 9லிருந்து 10 கிலோ மட்டும் நீங்கள் விற்றா போதும். ஒரு மாதம் முழுக்க 50,000லேருந்து 60,000 வரைக்கும் லாபம் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வீட்டில் இப்போ நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து தேவைப்படுது. பட் ஆனால் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத அடிட்டிவ்ஸ் இல்லாததான் நம்ம கொடுக்கும்போது அது அதிகமாக விற்பனை ஆகுது. ஸோ இந்த தேவையை நீங்கள் பிஸ்னஸாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஹெல்த் மிக்ஸ் ரெசிபிக்கு ஏகப்பட்ட ரெசிபி இருக்குது. கூகுளில் தட்டி விட்டிங்கன்னா 1000 ரெசிபி உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்குங்க, நல்லா வறுத்தெடுங்க, இல்லை சன்ட்ரை பண்ணுங்க, நல்லா அரைச்சிட்டு பேக்கெட் பண்ணுங்க, விற்பனை பண்ணுங்க. இதில் வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா நீங்க மாசம் முழுவதும் இதை வறுத்துட்டே இருக்க தேவையில்லை. ஒரு மாசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்து பேக்கெட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற நாளெல்லாம் நீங்க வெறும் விற்பனை மட்டுமே செஞ்சா போதும். சரிங்களா? இதுல அடிஷ்னலா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஆரம்பிக்குது இந்த பிசினஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னு கையில் ஒரு பைய தூக்கி கொடுத்துறாங்க இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 100 கிராம் ஹெல்த் மிக்ஸை பேக்கெட்டாக போட்டாங்க நிறையா. அவங்களே பண்ணாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. அவங்களே அதை பண்ணி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அதையே ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்னங்க, இதையே இப்போ அவங்க பிஸ்னஸாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. வாழணும்னு நினச்சா நம்ம டெய்லி லைஃப்லேருந்தே நிறைய வழிகள் இருக்குது. அதில் உங்களுக்குன்னு ஒரு வழி கிடைக்காமையே போயிடும். தேடி பாருங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற பிஸ்னஸ் ஊறுகாய் இல்லாத வீடு எங்கெங்க இருக்கு இல்லையா? இதில் ஊறுகாய் எனக்கு செய்ய தெரியாதே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஊறுகாய் செய்கிற பிஸ்னஸ் இல்லை, ஊறுகாய் பேக்கிங் பிஸ்னஸ். ஆமாங்க, ப்ரீமியம்
ப்ரீமியம் பிராண்ட்லேருந்து சின்ன சின்ன பிராண்ட் வரைக்கும் அவங்களோட ஊறுகாய் வந்து ஹோல்சேலில் கிடைக்கும். ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 10 கிலோ 25 கிலோன்னு கிடைக்கும். அதை அப்படியே வாங்கிட்டு வாங்க டப்பாவில். அதை ஏன் வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் 200 கிராம்னு நீங்கள் பிரித்து பேக்கெட்டாவோ இல்லை பாட்டிலாவோ டப்பாவோ போட்டு விற்பனை பண்ண போகிறீங்க. இதுதான் ஐடியா. நீங்கள் ஹோல்சேலாக ஒரு 10 கிலோ 5 கிலோ வாங்கும்போது வெறும் 200 ரூபாய் தான் விற்கும். அதை வந்து நீங்கள் வந்து 50 கிராமா 100 கிராமா பிரித்து விற்பனை பண்ணும்போது ஒவ்வொரு டப்பாவும் 100லேருந்து 110 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக விற்பனை பண்ணலாம். இப்போ கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ லாபம் நம்ம எடுக்கலான்னு உங்களுக்கு புரியும். இதில் ரெண்டு விஷயம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று, ஹோல்சேலில் இந்த ஊறுகாய் எங்கே உங்கள் ஊரில் கிடைக்கும்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது, இந்த ஊறுகாய் எப்படி நம்ம பேக் பண்ணுறது, இதுதான் வந்து பேக்கிங். இதுதான் நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசனை பண்ண வேண்டியது இருக்கும். இதை தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணலாம். இல்லை வந்து சின்ன சின்ன மளிகை கடைகள் கொடுக்கலாம், சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸில் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் வந்து விற்பனை பண்ணலாம். இல்லை FB இன்ஸ்டான்னு ஆன்லைனில் கூட நீங்கள் விற்பனை பண்ணலாம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற விலையை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு விற்கும் போது உங்கள் ஆரம்ப பிஸ்னஸை கொஞ்சம் சூடு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதாங்க. யூஆர் ஆல் செட் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் வெஞ்சர். ஸோ தடைன்னு நினச்சா நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்தால் நிறைய தடைகள் நமக்கு இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம தடைன்னு நினச்சா அது தடைகள் தான். அதையே படியாக நினச்சி நம்ம ஏறி வந்தால் மேலே ஏறி கண்டிப்பாக வந்துடலாம். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் 4ஆக பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியா. அதாவது ஹோம் செஃப். இப்போ நாளுக்கு நாள் ஸ்விக்கியும் சொமேட்டோவும் அதிகமாகிட்டே போகிற இந்த கட்டத்தில் ஹோம் மேட் ஃபுட்ஸுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டில் 2 பெரிய கம்பெனிஸ் வந்து இந்த ஹோம்மேட் செஃப், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் கிச்சனில் இருந்துக்கிட்டே நீங்கள் படியை விட்டு தாண்டாமல் நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். 2 கம்பெனிஸ் இதை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்று வந்து ஷிரோ ஹோம் ஃபுட், இன்னொன்று வந்து குக்கர்னு ஒரு ஆப் மூலிமா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 2க்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. பட் ஆனால் ஷிரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டிஷ்ஷை அவங்க சொல்கிற விதத்தில் மட்டும்தான் நீங்கள் சமைச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். வேற குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஃபுட்ஸோ அதை மட்டும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் சமைச்சிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விட்டு நீங்கள் அவங்களே வந்து ஒரு ஃபீயும் அதுக்கு கட்ட வேண்டியது இருக்கும். அவங்களே வந்து FSSAI சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்து சமைக்க நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இதில் பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி பேமெண்ட். அதாவது மந்த்லி பே அவுட் கிடையாது. வீக்லி உங்களுக்கு அந்த மந்த்துக்கான அந்த வாரத்துக்கான உங்களுக்கு சம்பளம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளோ பெரிய ஹோம் மேக்கர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஷிரோவில் வந்து வெறும் வந்து ஃபுட்ஸு மட்டும்தான் பண்ண முடியும். வேற குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இல்லை பேக்கிங் குட்ஸ் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வீடியோ விரிவான வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். மேலே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் வந்து கிடைக்கும். என்னங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு 4 பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ் வந்து நீங்கள் இந்நேரம் கற்றுட்ருப்பீங்க. உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் இது வந்து கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை விட அதிகம் சந்தோஷப்படுற ஆளாக நான் இருப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இன்னும் நிறைய வந்துட்டே இருக்குது. உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.